லூர்து அன்னையின் அன்பு பக்தர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, அருள் தந்தையர்களே, இன்று குருத்துவ வெள்ளி விழா காணும் இத்திருப்பலியை தலைமையேற்று அன்னைக்கு நன்றி சொல்லி இந்த வழிபாட்டை சிறப்பு செய்கின்ற குருக்களே, இறைமக்களே, வேளாங்கண்ணி மாதா கோவிலுக்கு நான் சென்றேன். அன்னையின் திருத்தலத்தில் திருப்பலி பீடம் முன் ஜெபித்து கொண்டிருந்தேன். என்னோடு இன்னும் 1-2 குருக்கள் ஜெபித்த வண்ணம் இருந்தனர். அன்னையோடு நானும் இணைந்து ஆண்டவரோடு ஜெபித்து எனக்கு நிறைய அருளையும் குருத்துவ பணிக்கான நல்ல உடல் சுகத்தையும் ஆரோக்கிய அன்னையே இயேசுவிடத்திலே நீர் எனக்கு பெற்றுத்தர வேண்டும் அம்மா என்று உரிமையோடு ஜெபித்து விட்டு சாக்ரிஸ்ட் வழியாக நான் வெளியே வந்தேன். மீச வைத்த ஒரு குருவானவர் நின்று கொண்டிருந்தார். அவரை பார்க்கின்ற பொழுது எனக்கு ஒரு சின்ன ஐயம். இப்படி அங்கியோடு இடையில் கயிற்றையும் கட்டி கொண்டு மீசையோடு ஒருத்தர் நிற்கிறாரே என்று நான் அவரை நினைத்து கொண்டே கடந்து போனேன். அவர் ஃபாதர், 1 நிமிடம் என்று என்னை கூப்பிட்டார். சொல்லுங்க ஃபாதர் என்று நான் சொன்னேன். உடனே அவர், நான் சிஎஸ்ஐ பாஸ்டர் சபையை சார்ந்த ஒரு ஊழியர், என்னை மாதா பீடத்துக்கு கூட்டிகிட்டு போவீங்களா ஃபாதர் என்று கேட்டார். வாங்க என்று நான் அந்த பாஸ்டரை அழைத்து கொண்டு அன்னையினுடைய திருப்பீடம் முன் நான் கூட்டிச் சென்றேன். முழந்தாள் படியிட்டு ஏறக்குறைய 1/2 மணி நேரம் கரம் குவித்து கண்ணீரோடு அவர் ஜெபித்து கொண்டிருப்பதை நான் பார்த்து கொண்டு, நானும் என்ன தேவைக்காக வந்திருக்கிறாரோ இந்த திருத்தலத்திற்கு என்று நான் அவரை பார்த்த வண்ணம் அவருக்காகவும் எனக்காகவும் சேர்ந்து நான் ஜெபித்து கொண்டிருந்தேன். பிரியமானவர்களே, மீண்டும் ஒரு முறை முழந்தாள் படியிட்டு வணங்கிவிட்டு அவர் பீடத்தை விட்டு வெளியே வந்தார். அவருக்கு பின்னாலே நான் வெளியே வந்தேன். என்னோடு அவர் பேசினார். நானும் அவரோடு உரையாடினேன். அப்போ நான் அவரிடத்துல கேட்டேன், பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷம், நீங்கள் மரியன்னையினுடைய வணக்கத்தையும் மரியன்னையை திருசுரூபத்திலே கண்டும் உங்கள் தேவாலயங்களில் நீங்கள் வழிபடுவதில்லை, இருந்தாலும் பாஸ்டர் நீங்கள் நம்பிக்கையோடு அன்னையினுடைய திருத்தலத்துக்கு வந்திருக்கிறீங்க. நிறைவாக ஆரோக்கிய அன்னை உங்களுடைய குறைகளை நீக்குவார், உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வார், உங்களுடைய வேண்டல் விண்ணப்பம் அனைத்தும் பலிக்கும் என்று சொன்னேன். அப்போ தான் அவர் சொன்னார், ஃபாதர், என் மகளுக்கு திருமணம் முடிச்சு வச்சேன், 3 மாதம்தான் ஆகுது. திருமணத்தில் அதற்குள் விரிசல் வந்து விட்டது. மணமகனுடைய போக்கு சரியில்லை, பேச்சு சரியில்லை, நடைமுறை வாழ்க்கை சரியில்லை, அவருடைய அறநெறியும் ஆன்மீகமும் சரியில்லை, அவருடைய ஒழுக்கத்தில் சில கேள்விக்குறிகள் உண்டு. எப்படி என் பிள்ளையை, இந்த ஒரு மாப்பிள்ளையை நான் கண்டுபிடித்து திருமணம் முடித்து வைத்தேன், வேதனையோடு இருக்கிறது, திருந்திய உள்ளத்தோடு என்னுடைய மருமகன் என்னுடைய மகளோடு இணைந்து வாழ்ந்தால் சிறப்பு. ஆகவே நான் மாதாவிடத்தில் குறைகள் நீங்க வேண்டும், துயர்கள் களையப்பட வேண்டும், நம்பிக்கையோடு நான் வந்தேன் என்று என்னிடத்தில் சொன்னார். கவலைப்படாதீங்க பாஸ்டர், உங்களுக்காக நான் தொடர்ந்து உங்களுடைய குடும்பத்திற்காக நான் ஜெபிக்கிறேன் என்று சொன்னேன். இறைவன் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்று நாம் லூர்து அன்னையின் திருத்தலத்தில் நாமும் கூட சில தேவைகளோடு, விண்ணப்பத்தோடு, வேண்டுதலோடு நம்முடைய துயரங்கள், கஷ்டங்கள், கண்ணீர்கள், வேதனைகள் எல்லாம் நம்மை விட்டு களைய வேண்டும் என்று கூட நம்மில் சிலர் வந்திருப்போம். உண்மைதான், எல்லாருக்கும் தேவைகள் உண்டு, விண்ணப்பங்கள் உண்டு, வேண்டுதல் உண்டு. நமக்கும் சில நேரங்களில் மனதளவில் தொய்வுகள் ஏற்படுவதுண்டு. இருந்தாலும் கூட அன்னையினுடைய திருத்தலத்திற்கு நான் நம்பிக்கையோடு வந்திருக்கிறோம். நம்முடைய தேவைகள் அனைத்தையும், குறிப்பாக நம்முடைய துயரை நீக்குகின்ற நிறைவான ஆசியை நல்ல இறைவன் இந்த நாளிலே நமக்கு வழங்குவாராக. பிரியமானவர்களே, அன்னையினுடைய திருத்தலத்திற்கு செல்லுகின்ற பொழுதெல்லாம் சில நேரங்களில் சிலருக்கு சில ஐயம் உண்டு.
கேள்விகள் உண்டு. யார் இந்த மரியாள்? யார் இந்த மரியன்னை? எங்கெல்லாம் அன்னையினுடைய திருநாமத்திலே தேவாலயங்கள் திருத்தலங்கள் இருக்கின்றனவோ அங்கெல்லாம் மக்கள் எண்ணிக்கை திரள் கூடிக்கொண்டே போகிறது. மக்கள் அன்னையை நோக்கி பயணித்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்களுடைய வேண்டல் விண்ணப்பம், அவர்களுடைய கஷ்டங்கள் துன்பங்கள் வேதனைகள் இத்துணையும் இவர்களுக்கு விடை கொடுக்காத வண்ணமா இவர்கள் இப்படி பயணித்து கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக அன்னையை தேடி பயணிக்கின்றவர்கள் அவர்களுடைய துயரம் நீங்குகின்றது, கவலைகள் போகின்றன, வருத்தங்கள் களையப்படுகின்றன, நினைத்த காரியம் நிறைவேறுகிறது. யார் இந்த மரியாள் என்ற ஒரு கேள்வியை நீங்களும் நானும் கூட அன்னையினுடைய திருத்தலத்தில் நாம் யோசித்து பார்ப்போம். இந்த அன்னை அருள் நிறைந்தவள், அடைக்கலம் தருபவர், இரக்கமுடையவர், உடனிருந்து மீட்பவர், தாழ்ச்சியின் சிகரம், தூய ஆவியின் ஆலயம், ஜெபிக்க கற்றுக் கொடுக்கக்கூடியவர், ஆறுதல் தரும் அருள் ஊற்று, மறை உண்மையின் மாணிக்கம், விடுதலை தரும் விண்ணரசி. இப்படியெல்லாம் மரியாவை பற்றி நிறைய நிகழ்வுகளை சங்கதிகளாக நான் சுவைக்கின்ற பொழுது மரியாள் துயரங்கள் துன்பங்களை நீக்கக்கூடியவர். அருமையான ஒரு நற்செய்தி. பன்முறை நாம் யோவான் நற்செய்தி 2வது அதிகாரத்தை வாசித்து நாம் யோசித்திருப்போம் பிரியமானவர்களே. அப்படி என்றால் இந்த காணா ஒரு நிகழ்வு நமக்கு ஒரு அனுபவத்தை மீண்டும் மீண்டும் நம்ம கொடுத்து கொண்டே இருக்கிறது. காணாவூர் நிகழ்வு எத்துணை முறை இந்த காணாவூர் திருமணத்திலே இயேசுவும் மரியும் இயேசுனுடைய சீடர்களும் பங்கெடுத்தார்கள் என்பதை வாசிக்கின்ற பொழுதெல்லாம் அங்கு ஒரு குறை அல்லது அங்கு ஒரு தேவை ஒன்று ஏற்படுகிறது. இங்கே பாருங்க, எல்லாரும் திருமணத்துக்கு போனாங்க, நல்லா சாப்பிட்டாங்க, மொய் வச்சாங்க, மணமக்களுக்கு பரிசுகளை கொடுத்தார்கள், இணைந்து மணமக்களோடு ஃபோட்டோ எடுத்துக்கொண்டார்கள், வாழ்த்து சொல்லிவிட்டு விடைபெறுவார்கள். ஆனால் ஒரு அம்மா கல்யாணத்துக்கு போயிட்டு அந்த வீட்டில் சமையல் அறை வரை போனார். என் பிரியமானவர்களே, நம்ம வீட்டுக்கு எத்தனையோ பேர் வந்து போவார்கள், எல்லாருக்கும் உரிமை உண்டா? சமையல் கட்டு வரை போகக்கூடிய உரிமை யாருக்கு உண்டு? ஒன்று, அந்த வீட்டிலே வாழுகின்ற ஆண் பெண், மகள் மருமகள் அல்லது மருமகன் மருமகள், இப்படி உறவாக இருக்கட்டும். வீட்டில் போய் அடுப்பங்கரையில் என்ன இருக்கிறது என்று பார்க்கின்ற உரிமை யாருக்கு உண்டு என்றால் நெருக்கமான உறவு உள்ளவர்கள்தான் சமையலறை வரை போவார்கள். இந்த அம்மா மரியாள் சமைக்கின்ற இடம் வர போனார். அங்கே என்ன இருக்கிறது? இத்துணை பேர் இன்னும் சாப்பிட வேண்டி இருக்கிறது. சாப்பிட்டவர்களாம் விடைபெற்று போனார்களே, இத்துணை பேருக்கு இந்த உணவு போதுமா என்று பார்த்துவிட்டு அந்த அன்னையினுடைய உள்ளத்தில் ஏற்பட்ட ஒரு சிந்தனை, இன்னும் இத்துணை பேர் இருக்கிறார்களே. யூத முறைப்படி நம்முடைய சமூகத்தில் ரசம் என்று சொல்லக்கூடியது முக்கியமான ஒரு இடத்தை பெறுகிற பொழுது, ஒருவேளை இது ஏறக்குறைய தீர்ந்து விட்டதே, இன்னும் 1000 பேர் சாப்பிட வேண்டி இருக்கிறது என்று தன்னுடைய மகனிடத்தில் காதோட காதாக ஒரு செய்தியை சொன்னார். எப்பா, ரசம் தீர்ந்து போச்சு சாமி. அவர் சொல்றார், அம்மா என்கிட்ட சொல்லி நான் என்ன செய்ய முடியும்? ஏதாவது செய்ப்பா. இல்லைம்மா, நான் செய்யறதுக்கு ஒன்றும் இல்லை, இன்னும் அந்த நேரம் எனக்கு வரவில்லை. அம்மா சொல்றாங்க, உரிமையோடு அந்த நேரம் வருவதை நான் உணர்கிறேன். உடனே பணியாளர்களை கூப்பிட்டார். சொல்ல வேண்டியதை இவர் சொல்லுவார், செய்ய வேண்டியதை நீங்க செய்யுங்க. தண்ணீர் நிரப்பப்பட்டது, அவரும் ஆசியை வழங்கினார். அருமையான புதுமை நடந்தது. புதுமை எப்பொழுதெல்லாம் நடைபெறுகிறது என்று பார்க்கிற பொழுது, யாரெல்லாம் உரிமையோடு அன்னை இடத்தில் சென்று அம்மா எனக்கு வேண்டும், இது வேண்டும், அது வேண்டும் என்றெல்லாம் கேட்கின்ற பொழுது, குறிப்பாக நமக்கு சுகம், நலம், உறவு, ஒற்றுமை, குடும்பத்தில் நமக்கு அடிப்படை தேவைகள், நோயற்ற வாழ்வு, குறைவற்ற செல்வம், இவையெல்லாம் உரிமையோடு நாம் கேட்கின்ற பொழுது அன்னை இடத்துல
அன்னையவள் ஒரு காலத்திலும் என்னுடைய பிள்ளைகள் வேதனையோடு துன்பத்தோடு கஷ்டத்தோடு இக்கட்டிலே இடையூறிலே அவர்கள் சிக்கிக்கொண்டு தவிப்பதை ஒரு காலம் நான் அனுமதிக்க மாட்டேன். ஆகவே அன்னையினுடைய கரம் பற்றி நாம் கண்ணீர் விட்டு அழுகின்ற பொழுது நம்முடைய துயரங்கள் போகின்றன, நமக்கு சுகம் கிடைக்கிறது, குடும்பத்திலே அமைதி ஏற்படுகிறது, சமாதானம் ஏற்படுகிறது. ஆகவே பிரியமானவர்களே, பூசைக்கு முன்னாடி நானும் இன்னொரு பெண்மணியும் எனக்கு ரொம்ப வருஷமாக தெரிந்தவரோடு நான் உரையாடி கொண்டு நின்று கொண்டிருந்தேன் 1-2 நிமிடங்கள். அப்போ அந்த அம்மா சொன்னாங்க, ஃபாதர் உங்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனை? நாங்கள்லாம் குடும்பத்தில் இருக்கிறோம், 1000 பிரச்சனை, படுக்க போனாலும் பிரச்சனை, நள்ளிரவில் எந்திரிச்சு உக்காந்தாலும் பிரச்சனை, விடிஞ்சாலும் பிரச்சனை, எல்லா நேரமும் பிரச்சனை பிரச்சனை, உங்களுக்கு அந்த பிரச்சனைலாம் இல்லை அப்படின்னாங்க. எம்மா உங்களுக்கு ஒரு பிரச்சனை, எங்களுக்கு 1000 பிரச்சனை. ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்குங்க, சாமியாருக்கும் பிரச்சனை உண்டு, மாமியாருக்கும் பிரச்சனை உண்டு. என்ன, உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை வேறு, எங்களுடைய பிரச்சனைகள் வேறு. ஆகவே எல்லாருக்கும் பிரச்சனைகள் உண்டு, எல்லாருக்கும் கஷ்டங்கள் உண்டு, எல்லாருக்கும் கண்ணீர் உண்டு, எல்லாருக்கும் வேதனை உண்டு, இழப்புகள் உண்டு. ஆகவே இத்துணை குறைகளையும் போக்குவதற்கு நமக்கு ஆறுதல் அளிக்கின்ற ஒரு இடம் இருக்கிறது என்றால் அதுதான் நம் ஆண்டவர் இயேசுனுடைய அன்னை, நம்முடைய தாய் கன்னிமரியாள். ஆகவே இந்த அருமையான நல்ல நாளிலே பிரியமானவர்களே, அன்னையை தேடி வந்திருக்கிறோம். வில்லியனூர் அன்னை நம்முடைய வேண்டல் அனைத்தையும் அவர் நிறைவேறற்றும். குறிப்பாக நம்முடைய கவலைகளை நீக்குகின்ற அன்னையாக, துயரங்களை போக்குகின்ற தாயாக, தொடர்ந்து நம்மோடு பயணிக்கின்ற அன்னையாக இவர் இருக்க வேண்டும் என்ற சிந்தனையோடு தொடர்ந்து இந்த திருப்பலிக்கு நாம் கடந்து போவோம். நல்ல இறைவன் நம் அத்துணை பேருடைய தேவைகள் அனைத்தையும் புனித கன்னிமரியா வழியாக நமக்கு நிறைவாக குறைவின்றி வழங்குவாராக. ஆமேன்.